ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய வரலாற்றிலே முக்கியமான காதல் கதையான ஜோதா அக்பர்ல வர்ற ஜோதா அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். மறக்காம நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க அண்ட் உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவை பல மன்னர்கள் ஆண்டிருந்தாலும் அதில் ஒரு சில மன்னர்களின் பெயர் மட்டுமே வரலாற்றில் நிலை பெற்று இருக்கிறது. இந்தியாவை ஆண்ட மன்னர்களில் முகலாய மன்னர்களுக்கு என்று பல தனி சிறப்புகளும் வரலாற்றும் உள்ளது. முகலாய சாம்ராஜ்யம் பேரரசர் அக்பரின் காலத்தில் தான் முழு எழுச்சி பெற தொடங்கியதாகவும் வரலாற்றில் இருக்கிறது. வரலாற்றில் அக்பர் அழியா புகழ் பெற அவரின் வீரமும் அரசியல் நடவடிக்கைகள் மட்டும் காரணமல்ல, அவரின் தனிப்பட்ட வாழ்க்கையும் தான் என்று கூறுகின்றனர். முகலாய அரசர்களில் இருந்து இந்து இளவரசி ஜோதாவை திருமணம் செய்த முதல் அரசர் இவர்தான். இவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கும் காதல் இந்திய வரலாற்றில் மிகவும் முக்கியமானதாகும். ஜோதா அக்பரின் வரலாற்றை பலரும் அறிந்திருக்கலாம். ஜோதாவின் மரணம் எப்படி நிகழ்ந்தது என்பது யாருக்கும் தெரியாதது ஒன்றாகும். ஜோதாவின் மரணம் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிதான் பார்க்க போறோம். ஜோதா அவர்கள் தான் பேரரசர் அக்பருக்கு மிகவும் பிடித்த ராணியாக இருந்திருக்கிறார். ஜோதாபாய் அக்பரின் இதயத்தில் மிகவும் முக்கியமான இடத்தில் இருந்திருக்கிறார். அதன் விளைவாக முகலாயர்களின் அரண்மனையிலும் அரசவையிலும் உயர்ந்த இடத்தை வகித்திருக்கிறார். ஹீரா கன்வார் என்று பெயரிடப்பட்ட ஜோதா ஒரு இந்து இளவரசி மற்றும் ஆமீரின் ராஜபுத்திர மன்னர் ராஜா பார்வலின் மகள். முகலாய அரசவையில் ஜோதாபாய்க்கு மரியம் உஸ் ஜமானி என்ற தலைப்பு வழங்கப்பட்டது. அக்பருக்கு பிறகு முகலாய அரியாசனத்தை அவருக்கு வாரிசு பெற்று தந்ததும் இவர்தான். முகலாயர்களின் அரசவையில் ஜோதாவிற்கு அதிக செல்வாக்கு இருந்தது. எந்த முடிவை எடுக்கும் அதிகாரமும் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. அக்பருக்கு அடுத்த நிலையில் இவர்தான் இருந்தார். அக்பர் சார்பில் அரச கட்டளைகளும் விதிக்கும் அளவிற்கு இவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது. முஸ்லிம் பேரரசரை மணந்த பின்னரும் ஜோதா இந்து மதத்தையே பின்பற்றி வாழ்ந்தார். ஜோதா கிருஷ்ணனின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவராக இருந்திருக்கிறார். மேலும் அக்பர் அவருக்கு கிருஷ்ணரை வழிபட முழு சுதந்திரமும் அளித்திருந்தார். முகலாய அரண்மனையில் அலங்கரிக்கப்பட்ட கிருஷ்ணர் கோவில் ஒன்று ஜோதாபாய்க்காக கட்டப்பட்டு கொடுத்தது. ஜோதாபாயின் அறிவுரைகளும் செயல்களும் அக்பருக்கு இந்து மதத்தின் மீது ஈர்ப்பை ஏற்படுத்தியது. இந்து மதம் குறித்து பல தகவல்களை ஜோதாவிடம் இருந்து அக்பர் கற்றுக்கொண்டார். ஜோதாபாய் கிருஷ்ணன் மீதான தனது பக்தியை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்திருந்தாலும் அவருக்கு நாடு முழுவதும் பல மசூதிகளையும் கட்டுவதற்கு பெரும் பணத்தை செலவிட்டார். ஜோதாவும் அக்பரும் வெவ்வேறு மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் தங்கள் மதத்தை மற்றவர் மீது திணிக்காமல் மற்ற மதத்தையும் மதித்து வாழ்ந்து வந்தார்கள். அக்பர் இறந்த பிறகு 20 ஆண்டுகள் வாழ்ந்த ஜோதாபாய் 1622 ஆண்டு வயது முதிர்வு காரணமாக 80 வயதில் அவர் இறந்தார். அவர் ஒரு இந்துவாக பிறந்து கிருஷ்ணரை வாழ்நாள் முழுவதும் வழிபட்ட போதிலும் அவரது மரணத்திற்கு பின்னர் அவர் இந்து மரபுபடி தகனம் செய்யப்படவில்லை. அதற்கு பதிலாக இஸ்லாமிய நடைமுறையின்படி அடக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவரது மரணத்திற்கு பிறகு அவரது நினைவாக ஒரு கல்லறை நினைவு சின்னமாக எழுதப்பட்டது. அவரது மகன் சலீமுக்கு அவர் அளித்த விவரக்குறிப்பின்படி இந்த கல்லறை கட்டப்பட்டது. பின்னர் அவர் ஜஹாங்கீர் என்று அழைக்கப்பட்டார். ஜஹாங்கீர் நிலத்தில் அடியில் இருக்கும் கல்லறைக்கு செல்லும்படி மாடிப்படிகளுடன் கல்லறையை கட்ட ஏற்பாடு செய்தார். அக்பரின் கல்லறைக்கு மிக அருகில் இந்த கல்லறை இருந்தது. பாழடைந்த நிலையில் இருந்த இந்த கல்லறையை இந்திய தொல்பொருள் ஆய்வு மையத்தால் சரி செய்யப்பட்டது. ராஜபுத்திர இளவரசியாக பிறந்து முகலாய சிம்மாசனத்தில் நீண்ட காலம் அமர்ந்த அக்பரின் பேரரசியாக போற்றப்பட்ட மரியம் உஸ் ஜமானி என்று முகலாயர்களால் போற்றப்பட்டவர் தான் நம் ஜோதாபாய். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். ஒரு ராஜபுத்திர இளவரசி ஜோதா அவர்களை பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல பார்த்தோம். நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.